கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக கொலோசையருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்தில் பவுலனோடு கூட ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரனாகிய எப்பாப்பிராவை குறித்து பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தன் ஜெபங்களில் எப்பொழுதும் அவர் போராடி உங்களுக்காக ஜெபிக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஊழியக்காரனை குறித்து சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண சித்தமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறவனாக இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் அவருடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக, உலகத்திற்காக, ஆளுகை செய்கிறவர்களுக்காக நாம் தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று போராடி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்த ஒரு சீஷன் அல்லது ஒரு மனிதன் இந்த இடத்துல மற்றவர்களுக்காக போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நாம் மற்றவர்களுக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் நின்று கொண்டிருக்கிறோமா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற இடத்துல நாம் நிற்கிறோமா? எனக்கருமையானவர்களை, நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். வேதத்தை வாசிக்கிறோம், ஆலயத்திற்கு செல்கிறோம், ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்கும் ஜெபிக்கும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அறிவுறுத்துகிறார். எப்பாப்பிரா நமக்காக, அநேகருக்காக பின்பதாக உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது ஜாக்கிரதையோடு கூட இருந்து மற்றவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களை, நாமும் கூட தேவ சமூகத்தில் காத்திருந்து நமக்காக, நம் குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி அதோடு நிறுத்தி விடாதபடிக்கு, இந்த உலகத்தில் எத்தனையோ வாலிபர்கள் கர்த்தருடைய பாதையை விட்டு விலகி செல்லுகிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் தத்தளிப்பின் பாத்திரத்தோடு கூட இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கலாமா? இன்று நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, இனி நான் என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். கர்த்தர் ஒரு எழுப்புதலை, ஒரு விடுதலையை ஜனங்கள் மத்தியிலே கட்டளையிடுவார். எங்கள் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. இந்த நாளிலும் இந்த ஜெபத்தோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அழிந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் கர்த்தர் நன்மையின் ஏவுகளை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளின் மத்தியிலே எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்மை அறிந்தும் ஆண்டவரே அழைக்கப்பட்டிருந்தும் ஆண்டவரே இன்னும் தங்களை தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் என்று சொல்லி தங்களுடைய இஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.